ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு சூப்பராக ஒரு மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூம் ஒரு பேக்கெட் வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மஷ்ரூம் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அதில் மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரிசி மாவு ஒரு ஸ்பூன், நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரு, காரத்தூள், நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வானலை ஹீட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது இந்த மஷ்ரூமை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போது மஷ்ரூம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணி பொடிசாக கட் பண்ண இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் குடமிளகாவும் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குடமிளகாவும் வெங்காயமும் வதங்குறதுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா குடமிளகா வந்து ஒரு அரை வேக்காடு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஆனியன்லாம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். உள்ள மஷ்ரூம்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இப்போது இந்த சோயா சாஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணாதீங்க, நிறைய ஆட் பண்ணால் லைட்டாக கசப்பாக இருக்கும். ஸோ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ், இது கொஞ்சம் சோயா சாஸோட ஒரு டபுள் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 சாஸும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அது போட்டாலும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போது இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போது கேப்சிகம் ஆனியனும் நல்லா வெந்துருச்சு. மஷ்ரூம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணது தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.